தெய்வ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? இந்த ஒரு கேள்வி உலகம் முழுவதும் அநேகரால் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. ஆரம்ப காலத்தில் நான் வாலிபனாக இருக்கும்போது இந்த ஊழியத்திற்கு வந்த காலத்தில் இருந்து அநேகரால் கேட்கப்படுகிற கேள்வி, கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியுமா? வாருங்கள், வேதத்தில் இருந்து அதற்குரிய விளக்கங்களை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? How to know the will of God? உடனே அநேக நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேவ மனிதர் இடத்துல, ஒரு பாஸ்டர் இடத்துல, இல்லை ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஓடி போய், ஐயா, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன, எனக்கு நீர் ஜெபித்து சொல்லும் என்று சொல்லி அநேகர் கேட்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன உங்கள் வாழ்க்கையில்? இப்படி எடுத்துக்கொள்வோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆதாம் ஏவாளுக்காக தேவன் ஏதேன் தோட்டத்தை படைத்து 4 ஆறுகளை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் ஓட விட்டார். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த முழு ஏதேன் தோட்டத்தையும் ஆளுகை செய்வது தான் கர்த்தருடைய சித்தம். முழு நீடித்த நாட்களாய் அவர்கள் வாழுவது தான் கர்த்தருடைய சித்தம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் அவர்களால் ஏன் முடியாமல் போனது? பாவம் அங்கே உள்ளே வந்தபடினாலே கர்த்தருடைய சித்தம் அவங்க வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் போனது. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்பது என்ன? நீங்கள் செழித்திருப்பது, நீங்கள் நன்மையாக இருப்பது, நீங்கள் சுகமாக இருப்பது, நீங்கள் செல்வ செழிப்பாய் வாழுவது, நீங்கள் அநேகருக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் வாழுவது தான் கர்த்தருடைய சித்தம். அப்போ கர்த்தருடைய சித்தம் இப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை அந்த பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். வெறுமனே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் பாதையிலே என்னை நடத்தும். There is a process to know the will of God. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எப்படின்னு சொன்னால், தேவன் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், முதலாவது உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் கர்த்தருடைய சித்தம் என்னும் பொழுது அநேகர் கேட்கிற கேள்வி எங்களிடத்தில் என்னவென்று சொன்னால், நான் இந்த திருமணம் செய்யணும், எனக்கு ஜெபித்து இது கர்த்தரோட சித்தமா, அது கர்த்தரோட சித்தமா? இல்லை ஒரு 2 கோர்ஸ் இருக்கும், இது எடுக்கிறது கர்த்தரோட சித்தமா, அது எடுக்கிறது கர்த்தரோட சித்தமா? இல்லை ஒரு 4 வேலைகள் இருக்கும், இந்த வேலையில் போகிறது கர்த்தரோட சித்தமா, அந்த வேலையில் போகிறது கர்த்தரோட சித்தமா? இந்த குழப்பத்தின் மத்தியில் மாத்திரம் அநேகர் தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கிறது உண்டு. நான் இதில் போகிறது கர்த்தர் சித்தமா, அதில் போகிறது கர்த்தர் சித்தமா? நான் ஒன்று மாத்திரம் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தம் நீங்கள் மேன்மையாய் இருப்பதே கர்த்தருடைய சித்தம். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நீங்கள் மேன்மையாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவதே கர்த்தருடைய சித்தம். ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்துதலுக்கு முதலாவது ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மோசேயை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். இந்த மோசே பிறக்கும் பொழுதே தேவன் என்ன பண்ணினார்? இந்த மோசேயினுடைய சகோதரின் மூலமாக ஆண்டவர் பார்வோனுடைய அரண்மனையில் வளர வைத்தார். கர்த்தருடைய சித்தம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இந்த மோசையை விடுவித்து கொண்டு வருவது தான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் பிறக்கும் பொழுதே இந்த மோசையை பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே வாழும்படி ஆண்டவர் ஒரு வழியை அந்த இடத்துல உண்டு பண்ணுகிறார். அப்போ என்ன அடையாளம் பாருங்க, கர்த்தருடைய சித்தம் அடுத்த 80 வருடத்திற்கு அப்புறம், மோசே பிறந்து 80 வருடத்திற்கு அப்புறம் தான் மோசே மீண்டும் அரண்மனைக்கு போய் அந்த பார்வோனிடத்தில் பேசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று சொன்னால், முதற் படிக்கட்டு கர்த்தர் இந்த மோசையை இந்த பார்வோன் அரண்மனைக்குள்ளே வளர வைப்பது தான். அப்போ தேவ சித்தம் மிகப்பெரியது. ஆனால் இப்பொழுது நாம் கண்டுகொள்ள வேண்டியது என்ன? இந்த மோசையை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி சிறு பிராயத்திலிருந்தே அந்த வழியில் நடத்தி கொண்டு போகிறார். அநேகர் கேட்கிறது என்ன? முடிவை தான் கேட்கிறோம். கர்த்தரோட சித்தம் என்ன? நான் டாக்டர் ஆகிறதா, என்ஜினியர் ஆகிறதா? கர்த்தரோட சித்தம் என்ன? நான் பிஸ்னஸ் பண்ணுறதா அல்லது வேலை செய்வதா? கர்த்தரோட சித்தம் என்ன? நான் ஆஸ்திரேலியாவில் இருப்பதா அல்லது அமெரிக்காவில் இருப்பதா அல்லது இந்தியாவில் இருப்பதா? நம்ம முடிவை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மோசேனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றது, அதான் கர்த்தரோட சித்தம். ஆனால் மோசேயை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஒவ்வொரு பாதையிலே நடத்தினார், அரண்மனைக்குள்ளே வளர விட்டார், பார்வனோடு சுலபமாய் பேசக்கூடிய ஒரு ஆக்சஸை கர்த்தர் உண்டு பண்ணினார். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தில் இந்த மோசையை நடத்துகிறார் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சித்தத்தினுடைய முடிவை நாம் தெரிந்து கொள்வதை விட கர்த்தருடைய சித்தத்தின் நடத்துதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பாருங்க, 40 வருஷம் மோசே அரண்மனையில் இருக்கிறார். பிற்பாடு அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது பாருங்க. மீண்டும் மோசே கொலைகாரன் என்ற பழியோடு வனாந்தரத்துக்கு வர்றார்.
ஆனால் தேவன் என்ன பண்ணார், வனாந்திரத்தில் இந்த மோசே சும்மா விட்டால் இந்த மோசே கெட்டு போய்விடுவான், அழிந்து போய்விடுவான் என்று சொல்லி மோசேயை ஒரு ஆசாரியனுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழையும்படி செய்து, ஆசாரியனுடைய கர்த்தருடைய பணிகளை செய்கிற ஆசாரியனுடைய மகளை திருமணம் பண்ணும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு திட்டம் வைத்து இந்த மோசேயை மீண்டும் 40 வருஷம் வனாந்திரத்தில் வளர்கிறார். ஆடுகளை மேய்க்கிறார். பிற்பாடு கர்த்தர் பேசுகிறார், மீண்டும் பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். இப்போ மோசே போய் நிற்கும் பொழுது தைரியமாக பார்வோன் கிட்ட பேசுகிறார். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த மோசே அந்த பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே சுலபமாய் உலாவினவன். அப்போ பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொன்னால், திடீரென்று நாம் தேவனுடைய சித்தம், என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருப்பேன், அடுத்த 30 வருஷம் கழித்து எங்கே இருப்பேன், இப்படி நாம் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை நடத்தும் போது முதற் படிக்கட்டு கீழ்ப்படிதலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய முடிவின் சித்தத்துக்குள்ளே நீங்கள் போகும்படி உங்களை அழகாய் படிக்கட்டுகளை அவர் நடத்தி கொண்டு போவார். இங்கே கீழ்ப்படிதல் முக்கியம், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதை குறித்து நீங்கள் இப்போ தெரிந்திருப்பீங்க, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் செழித்து வாழ்றதான் கர்த்தர் சித்தம். நீங்கள் உயரமாய் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். மேன்மையாய் வாழ்வது, பில்லியனியர்ஸாக வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். அநேகருக்கு கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பல கம்பெனிஸ் ஆரம்பித்து, அல்லது உங்களுக்கு வேலை செய்கிறதுல மிகுந்த நாட்டம் இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய பதவி உயர்வுகளை வருவதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் அதனுடைய வழிகளிலே கர்த்தர் முதலாவது நடத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுக்கணும், நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே அடக்கி நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படிதலுக்குள்ளே வரணும். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல மென்டார்ஸ் இருந்தால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களை அப்படிதான் பாருங்க, அவருடைய சித்தத்துக்குள்ளே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் நீங்கள் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க கர்த்தருடைய சித்தத்தை குறித்து. ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஒரு மலையை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அது மிக உயரமான ஒரு மலையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த மகன் அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா, இந்த உயரத்திற்கு உங்களால் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னால் முடியும்ப்பா. என்ன சொன்னால், நான் 5 முறை அந்த மலையினுடைய உயரத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அந்த சிறு பையன் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா, என்னால் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்கிறார் அவனை பார்த்து, உன்னால் தனியாக ஏற முடியுமா என்னன்னு தெரில, ஆனால் நீ என் கையை பிடித்து கொண்டால் நிச்சயமாக அந்த மலைக்கு நீ வர முடியும், நீ அந்த மலைக்கு வரணுங்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அப்போது ரகசியத்தை கவனிங்க, நம்முடைய அப்பா பரம தகப்பன் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் எந்த உயரத்துக்கு போகணும்னு விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் எந்த உயரத்தில் இருக்கிறாரோ அந்த உயரத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு போவது தான் அவருடைய சித்தம். ஆனால் இந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு பதில் சொன்னார் பாருங்க, என் கையை பிடித்து கொண்டால் நீ நான் போகிற உயரத்திற்கு போகிற வரைக்கும் உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் போக முடியும்னு நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய பலத்தினால எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியாது. இன்னும் நம்ம தேவனை பார்த்து இப்படியும் கேட்கக்கூடாது, ஆண்டவரே நான் எவ்வளோ உயரத்துக்கு போவேன் வெளிப்படுத்துங்கன்னு. இல்லை, தனிப்பட்ட முறையில் நம்மளால முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பிடித்துக்கொள், என்னை இறுக பிடித்துக்கொள், நான் போகிற இடத்துக்கு உன்னை நான் அழைச்சிட்டு போவேன். என்னால் எவ்வளோ உயரம் முடியுமோ அவ்வளவு நான் போவேன். அவரால் எல்லாம் முடியும். அவர் உங்களை மிகுந்த உயரத்தில் வைக்க முடியும். அவர் உங்களை மிகுந்த மேன்மைக்குள்ளே நடத்த முடியும். நம்ம வேலை என்னன்னு சொன்னால், என்னால் அங்கே ஏற முடியுமா முடியாதா அப்படிங்கிறதில்ல, ஏற முடிகிற, அங்கே போக முடிகிற, மேன்மைக்குள்ளே போக முடிகிற அந்த பரம தகப்பனுடைய கரத்தை பிடித்து கொள்வது தான். ஆகவே தேவனோடு ஜேர்னி பண்ணுங்கள், அவருடைய கரத்தை பிடிச்சு கொண்டு நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நிச்சயமாய் நீங்கள் உயரத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் கர்த்தரோட சித்தமாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அநேகருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். practicaljesuscommunity@gmail.com என்ற இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பதில் சொல்ல அவளாய் காத்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.